சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அம்மா இங்க வா. இல்ல இல்ல, நான் இங்கேயே இருக்கேன். இங்க வான்னு சொல்றேன். சரி போ. கயல், என்னாச்சு? அம்மாவை இங்க வர சொன்னா வர மாட்டேங்கிறாங்க. ஐயோ, காமாட்சி ஆண்டி நரக வேதனை அனுபவிக்கிறாங்களே. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வேற சத்தியம் வாங்கிட்டாங்க. இது சத்தியத்தை காப்பாத்துறதுக்கான நேரம்லாம் இல்ல. அவங்க உயிர் தான் ரொம்ப முக்கியம். நம்ம இப்பவே போய் கைலாணி கிட்ட சொல்றதா சரி. ஏங்க, அந்த கையிலோட நிச்சயம் நல்லபடியா நடந்துரும், அப்படித்தானே? இருடி, நானே எந்த நேரத்துல என்ன பிரச்சனை பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஐடியாவே சிக்க மாட்டேங்குது. நான் வேணும்னா சுப்பிரமணி கிட்ட கேட்கவா? அவன் உன்னை விட மக்கு. அப்ப ஆர்த்தி? சரி சரி, நீங்களே ஏதாவது யோசிச்சு செய்யுங்க. அம்மா, என்னம்மா என்னம்மா ஆச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? உடம்பு எதுவும் சரியில்லையா? இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். நல்லா இருக்கேன். இல்ல, உங்க முகத்தை பார்த்தா அப்படி தெரியலையேம்மா. அது ஒண்ணும் இல்ல, வேலை அலைச்சல். நீ போ, நீ போம்மா, போ போ. எதுக்குமா இப்ப என் கையை பிடிச்சி இழுத்துட்டு வரீங்க? கையை விடுமா. ஏய், இப்ப எங்க போற? நீ என் கூடவே தான் இருக்கணும் சொல்லிட்டு. ஒரே நிமிஷமா, கையில நிக்கிற ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. நிச்சயம் முடிகிற வரைக்கும் என் கூடவே இரு, புரியுதா? காமாட்சிக்கு உடம்பு முடியலன்னு கயல் கிட்ட சொல்ல போறியா? சொன்னா அவ காமாட்சியை காப்பாத்திடுவா. அப்புறம் நான் எடுத்த ரிஸ்க் எல்லாம் வேஸ்ட் ஆயிடும். ஒழுக்கங்கிட்ட பசங்களை பெத்ததுக்காக காமாட்சி இப்பவே சோகணும். அதை பார்த்து மனசு நொந்து வெந்து அநியாயமா அம்மாவை பறி கொடுத்துட்டமேன்னு அந்த கையல் தினந்தரம் சாகணும்.
என்னம்மா? ஒண்ணு இல்ல. வாங்க. தனம் ஒரு நிமிஷம் இதை வந்துடுறேன். என்னாச்சு ஹசன? அம்மாவை கூப்பிட போறேன். அம்மா சபையில வந்து நில்லம்மா. பரவாயில்லடா, நான் இங்கே இருக்கேன், பாத்துட்டு தானே இருக்கேன். அம்மா பாத்தீங்களா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஊர் ஜனங்க வாழ்த்த மாப்பிள்ளையும் கையிலையும் பாருங்கம்மா. இனிமே கையிலோட வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்க கூடாதுமா. மா அங்க பாருமா, கையில் முகத்துல எவ்வளவு சந்தோஷம்னு அப்படியே ரசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கலாம். மா என் கண்ணே பற்றும் போல இருக்குமா. மா இதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். கையில் முகத்துல தெரியுற இந்த ஒத்த சிரிப்புக்கு முன்னாடி பெரியப்பா பெரியமா பண்ண டென்ஷன் எல்லாம் எனக்கு ஞாபகத்திலே இல்லம்மா. மா கையில ஊரே வாழ்த்தும் போது அப்படியே பூரிப்பாவும் பெருமையாவும் மனசு நிறைஞ்சிருக்குமா. அம்மா கல்யாணத்தை இதை விட கோலாகலமா நடத்தணுமா, அதுதான் என்னோட ஆசை. அது வரைக்கும் நான் உயிரோட இருக்க மாட்டேன் மூர்த்தி. என் ஸ்தானத்துல இருந்து எல்லா பொறுப்பையும் நீதான் பாத்துக்கணும். என்னம்மா? நான் இங்கே இருக்கேன்டா. சரி நீ நான் போ. போறேன், நீ வா. போ.